Good morning, praise Lord. Welcome to this video. இது வீடியோ நான் கோயம்புத்தூர் என்னுடைய ப்ரேயர் ஹவுஸ்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன். காலையிலேயே ஒரு ப்ரேயர் ரைடு போயிட்டு வந்துட்டேன். அனுதின ஊழியத்தை கர்த்தரை கொடுத்து வராரு. தினசரி ஆலோசனைகளை கொடுக்குறார். அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் காலேஜ் டேஸ்லேயே வந்து சனிக்கிழமை உபவாச ஜெபம், அதுபோல் நாங்கள் அதிகமாக ஜெபத்தில் இருந்து பரிசுத்தப்பட்டு வரங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் இருந்தோம். எங்களை பற்றி எங்கள் பாஸ்டர் மற்ற எல்டர்ஸ்லாம் கூட வெளியே மீட்டிங்ஸ்க்கு போகும்போது எங்களை பற்றி பெருமையாக சொல்லிட்டு வருவோம்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லேயும் நான் போயிட்டு இந்த மாதிரி சாட்சிகளை சொல்லுவேன். அங்கே ஒரு பெரிய பாஸ்டர் இருந்தார். அவர் வந்து எங்கள் அம்மாவும் நானும் ஒரு நாள் வெளியே போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து நாங்கள் வந்து அங்கே 3 மணி நேரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்படியெல்லாம் நான் சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து யூஸ்வலாக கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க சபைக்கு போகிறத குறித்து. அந்த ஆயர் வந்து எங்களை கொஷின் பண்ணுவார். எப்போ இந்த மாதிரி எதாவது சொன்னால் கூட நம்ம அந்த மாதிரி செய்கிறோம்மா, நம்ம அந்த மாதிரி இருக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். இவங்கெல்லாம் வந்து 3 மணி நேரம்லாம் தேவனை நேசித்து ஆராதிக்கிறாங்க, நம்ம அந்த மாதிரி இருக்கோம்மா அப்படின்னு அது மாதிரி எப்பவுமே நம்மளை சோதித்து பார்க்கும்படியான கேள்விகளை அவர் கேட்பார். இப்போல் அவருடைய வளர்ப்பின்படி நான் இதுமாரி ஊழியத்தில் இல்லைன்னா நான் வந்து ரொம்ப மோசமான நிலைகள், மோசமான ஹெல்த்துக்கு நான் தள்ளப்பட்டிருக்க முடியும். சாத்தானுடைய பிடியில் நான் சிக்கியிருக்க முடியும். அதனுடைய கண்ணிகளுக்கு கர்த்தர் என்னை தப்புவித்து நான் சிக்கியிருந்த கட்டுகளை அறுத்து கர்த்தருடைய சரியான ஆலோசனையை பெற்று நான் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய அவர் எனக்கு கிருபை தந்திருக்காரு. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கிளிஃபோர்ட் குமார் அவர் வந்து யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்காரு. 2-3 வசனங்கள் இருக்குது, யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும், நிறைய இடத்துல அதை வந்து தொகுத்து அவர் பாடலாக கர்த்தர் அவருக்கு அருளின்னு பாடல் வரத்தின்படி அவர் அதை எழுதியிருக்காரு. அதில் வந்து அனுதின ஊழியத்தை அவர் அளித்திடுவார் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம நிஜமாகவே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருப்போம்னா கர்த்தர் தினசரி ஊழிய ஐடியா அதை வந்து ஆலோசனைகளை அவர் தர வல்லவர். அதே போல் நான் இன்றைக்கி அதான் ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு டைமிங்ஸ்லாம் நான் கேட்டுட்டு வந்திருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நான் அங்கே போகலான்ட்டு கர்த்தர் எனக்கு ஐடியா கொடுத்துருக்காரு. அதுபோல் நம்ம தேவனை நேசித்தா அவருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம ஊழியத்தை செய்ய முடியும். அதோட வந்து கர்த்தருடைய ஃபுட்டையும் ரொம்ப அற்புதமாக திட்டம் பண்ணார். காலையில் டிஃபன் எல்லாமே வந்து சோர்ந்து போய் நான் சரியான தரிசனத்தில் கர்த்தர் சமூகத்தில் இல்லைன்னா அதுமாரி உற்சாகமாக அல்லது பொறுமையான சாப்பாட்டை நான் சமைச்சிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. கர்த்தரே என்னோடய கையோடு இருந்து சமையலை பண்ணுறாரு. அது எங்கள் ஆயர்கள் வந்து அதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம் எழுதினா கூட கர்த்தர் உங்கள் கையோடு இருந்து அதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் ஃபியர்லாம் வேண்டாம் அப்படின்னு. அதே போல் கர்த்தர் என் கையோடு இருந்து இன்றைக்கி அற்புதமான ஒரு சிக்கன் குழம்ப நான் செய்யறதுக்கும் அதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே எனக்கு வந்து குறைந்த விலையில் இந்த ஏரியாவில் கிடைக்கிது. அவ்வளோ அற்புதமாக நான் செய்யக்கூடிய இல்லை. ஆனால் கர்த்தரே அந்த சாப்பாட்டை அவர் ஆயத்தம் பண்ணினார். இதை நான் சாட்சியாக நான் சொல்ல